ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு எளிய முறையில் பாலடை கட்டி எப்படி செய்கிறது என்பதை பற்றி ஒரு சிறிய வீடியோ போட்டிருக்கேன். பாலடை கட்டி இங்கிலீஷில் பட்டர்னு சொல்கிறோம். இந்த பட்டர் பிள்ளைகள் ரொம்ப விரும்பி ப்ரெட்டில் அப்ளை பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னும் நம்ம சிக்கன் பொரிக்கிறப்ப கூட அதை பட்டர் போட்டு நம்ம பண்ணலாம். இது பிள்ளைகளுக்கு நிறையா இதில் கால்சியம் இருக்குது. பட்டர் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். விட்டமின் ஏ இதில் அதிகமாக இருக்குது. அன்றைக்கு நம்ம பால் காய்க்கிறப்ப வெளியே வர அந்த பாலில் மிதக்கிற ஆடையை வச்சு நம்ம அழகாக பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். முதலாவதாக என்ன செய்யணுன்னா, நம்ம பால் காய்க்கிறப்ப அந்த மேலே மிதக்கிற ஆடையை ஒவ்வொரு நாளும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஃப்ரீசரில் நம்ம சேர்த்து வச்சுக்கிடணும். எவ்வளவு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வைக்கலாம். நிறைய வேணும்னா நிறைய நாள் சேர்த்து வைக்கலாம், குறையா வேணும்னா குறையா சேர்த்து வைக்கலாம். இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 எப்போ பட்டர் செய்யணுமோ அதுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் ஃப்ரீசரில் இருந்து அந்த சேர்த்து வச்சுருக்கிற அந்த பால் ஆடை இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துக்கணும். சேர்த்து வச்சுருக்கதை எடுத்துக்கிடுங்க. ஸ்டெப் 3, இப்போ நம்ம குளிர்ந்த தண்ணியில் மிக்சியில் போட்டு இதை நல்லா சுத்த விடணும். நல்லா அதை சுத்த விடுறப்ப நாலாவது ஸ்டெப் அந்த குளிர்ந்த தண்ணியில் நம்ம சுத்த விடுறப்ப மேலோட்டமாக நம்மளுக்கு அந்த பட்டர் மிதக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது மிதக்கும், எல்லோ கலரில் அது வரும். அதை நாம் எடுத்து என்ன செய்யணுன்னா, 5வது ஸ்டெப் என்னென்னா, ஒரு குளிர்ந்த தண்ணியை ஊற்றி ஒரு பாத்திரத்தில் ரெடியாக வச்சுக்கிடணும். இப்போ இந்த மேலே மிதக்கிற இந்த பட்டரை எடுத்து அதில் போட்டு அதை நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எந்த வடிவத்தில் நம்மளுக்கு வேணுமோ, ஸ்கொயராக, ரெக்டாங்குலர் ஷேப்பாக, எந்த விதத்தில் நம்மளுக்கு வேணுமோ அப்படி நம்ம அதை பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம செய்து முடிச்சிட்டோம். பட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு.